இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அது எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதாவது நாம் நற்கிரியைகளுக்கு செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ நீங்களும் நானும் எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கோம்? ஓகே, அனுப்பப்பட்டிருக்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு முக்கியமான நோக்கம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்போது அதுவும் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஓகேவா? அப்போது எபேசியரில் அழகாக இருக்கும் அந்த அதிகாரங்கள் எல்லாமே. பிதாவாகிய தேவனை பற்றி நாம கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்படி இருக்கிறோங்கிறத முடிஞ்சால் அதை தியானமாக பண்ணுங்க. ஓகே, ஒரு மந்த் எடுத்து இதில் இந்த மந்தில் எபேசியர் படித்து கற்று தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம நற்கிரியைகள் செய்யறதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அனுப்பப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ கிறிஸ்து இயேசு என்ன நற்கிரியை செஞ்சார்? ஓகே, பாவங்களை மன்னிச்சார். ஓகே, அப்படிதான் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்ட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஓகே, தாம் விரும்பினதல்ல, பிதாவானவர் தமக்கு கட்டளையிட்டவைகளை மாத்திரமே அவர் செஞ்சார். ஓகே, நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை போல நானும் நற்கரை செய்யணும், எல்லாரையும் மன்னிக்கணும். ஓகேவா? அவர் எப்படி பிதாவானவருடைய சித்தத்தையே செஞ்சாரோ அதே மாதிரி என்ன நீங்கள் எதுக்கு பிடிச்சீங்களோ அதை நான் பற்றி கொண்டு வாஞ்சையாக உங்களையே தொடரணும் அப்படின்னு வேண்டிக்கலாமா? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆயத்தப்படலாமா? தாமதமின்றி ஓகேவா புறப்படும். இருந்த இடத்துல எப்படி இயேசுப்பா உங்களை பற்றி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, எந்த வசனத்தை சொல்கிறதுன்னு கேட்போம். கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஓகே, நற்கிரியைனா இதுதான். ஓகே, கிறிஸ்து இயேசுல இருந்து என்னெல்லாம் வெளிப்பட்டதோ அதெல்லாம் நற்கிரியைகள். ஓகே, மெயினாக பிரதானமாக உங்களுக்குள்ளேயே ஒரு நற்குணம்ங்கிற ஒரு கனி இருக்கும். ஓகே, அந்த நற்குணம் என்னன்னா உங்களுக்குள்ளே உங்கள் இருதயத்தில் உள்ளது அப்படியே வாய் வழியாக வெளியே வரும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடுக்கு போகிறீங்க, இல்லை துணி வாங்க போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு இடம் பார்க்க போகிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு மன நிறைவாக இருந்ததுன்னா நீங்கள் தானாகவே ஒருவரும் உங்களுக்கு போதிக்கவே வேணாம், தானாகவே இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க. ஓகேயா? அப்படி இருக்கும்போது தேவன் இயேசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக அது நற்குணம், நற்கிரியை. ஓகேவா? அது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இல்லையா? மரியாள் செஞ்சாங்க இல்லையா? என்னிடத்துல நற்கிரியை செஞ்சுருக்கா அப்படின்ட்டு இல்லையா? நீங்கள் செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, நீங்கள் சம்பாதிச்சது அதெல்லாம் நான் சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? உங்கள் ஆவி தேவன் கொடுத்த தீபமாக இருக்குது இல்லையா? உங்கள் ஆத்மாவை அவர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார் இல்லையா? உங்கள் சரீரம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், அவருக்காக ஒப்பு கொடுப்போம். அவருக்காக தான் நம்ம உண்டாக்கவே பட்டோம். தமக்கென்று அவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக தான் நீங்களும் நானும் இருக்கோம். ஓகேயா? அப்போ அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்வோம், நம்மளை தாழ்த்துவோம், அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக அவர் செஞ்ச நற்கிரியை இன்னைக்கு உணர்த்துறது அந்த 3 விஷயம் தான். ஒன்று மன்னிப்பு கேட்போம், ஒன்று தேவனுடைய சித்தத்தை செய்வோம், 3வதா சுவிசேஷம் அறிவிப்போம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். காட் பிளஸ் யூ.